ஹாய் கைஸ், வெல்கம் டு மீஷோ இன்ஃபோ. கொத்தமல்லி தயிர் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கொத்தமல்லி இலை தயிர் பச்சடி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை தான் ஜாஸ்தியாக இருக்கணும். தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, தயிர், சீரகம், இதுதான் இந்த கொத்தமல்லி பச்சடிக்கு தேவையான பொருட்களுங்க. அரைச்சி செய்ய போகிறோம். இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். உப்பு, சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய், தேங்காய் கூட நம்ம சாய்ஸ் தான். எந்த அளவுக்கு தேங்காய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நமக்கு பிடிச்ச அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை அரைக்க தண்ணிக்கு பதில் நம்ம இந்த தயிர் ஊற்றி அரைச்சிக்கலாம். தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு புளிப்பே பிடிக்காது அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு புளிச்ச தயிர் தான். ஏன்னா இது புளிப்புக்காக நம்ம எதுவும் சேர்க்கறதில்ல, இது மட்டும்தான். இது நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பார்க்கலாம். நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்மளோட கொத்தமல்லி தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அட்டகாசமாக நம்மளோட கொத்தமல்லி தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. மேலே பெருங்காயத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னா நீங்கள் இதில் வேணால் செஞ்சுக்கலாம். நெய்யில் கூட தாளிச்சிக்கலாம். அட்டகாசமாக இருக்கும். சத்தான சுவையான கொத்தமல்லி தயிர் பச்சடி அட்டகாசமாக இருக்குங்க. முழுக்க கொத்தமல்லியிலும் செய்யலாம், கருவேப்பிலையிலும் செய்யலாம். இப்போ நான் கொத்தமல்லி ஜாஸ்தியாக சேர்த்துட்டு கருவேப்பிலை சும்மா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, சத்துக்கள் நிறையா இருக்குது கொத்தமல்லி இலையில். இதை நம்ம சூடான சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு மேலே கூட ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி பூரிக்கும் நல்லா இருக்குங்க. என்னோடய ரெசிபீஸ் எல்லாமே நாம் ஒரு சைட் டிஷ் செஞ்சோம்னா எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். ஏன்னா ஈஸியாக செய்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு சீக்கிரம் வேலை முடியும். அதே டயத்தில் சத்தான சுவையான ரெசிபி சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் கொத்தமல்லி இலை நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னா தயிர் சாப்பாடு தனியாக சாப்பிட்லன்னா கூட நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. இந்த பச்சடியிலேயே நம்ம தயிர் சேர்த்ததுனால தயிர் சாப்பாடு கொடுத்த திருப்தியும் இருக்கும். நீங்கள் இதை காலையில் டிஃபனுக்கு செஞ்சிட்டிங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு கூடி இதை நீங்கள் பிசைஞ்சு கொடுத்துடலாம். அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. புளிப்பான தயிர் சேர்த்த ஒரு டேஸ்ட்டு, புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்த ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆக மொத்தம் சுவையான சத்தான ரெசிபி ரெடிங்க. இந்த கொத்தமல்லி பச்சடியை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.